வந்து டிசி தான். டிசியோட ஓப்பனர்ஸா நிஷாங்கா அண்டு KL ராகுல் வராங்க. நிஷாங்கா 26 பால்ல விக்கெட் ஆகிறாப்புல. அவங்களுக்கு போடப்பட்ட பால் வந்து ஒரு அன்பிலீவபிளான பாலை போட்டு தலைவனை விக்கெட் ஆகிடுறாங்க. நம்ம KL ராகுலும் டக் அவுட் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு 18 ரன் அடிச்சுட்டு தலைவன் அவரால் முடிஞ்ச ஒரு 18 ரன் அடிச்சுட்டு போனாரு. போன மேட்ச் நல்லா பெஸ்டா விளையாடி இருந்தாரு. அடுத்தது உள்ள வந்த நெக்ஸ்ட் பேட்டிங் உள்ள வந்த ரிஸ்பி. இவருக்கு போடப்பட்ட பால் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதிகமாயிடுச்சு. அதனால தலைவன் வந்து விக்கெட் ஆயிட்டாப்புல. அதிகபட்சமா ஒரு 6 ரன் தான் அடிச்சாரு. இவர் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினா மேட்ச் கண்டிப்பா வின் பண்ணிருக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டப்ஸ். இவர் வந்து யாருமே எதிர்பார்க்கல தலைவன் அடிப்பான்ட்டு. பட் யாரும் எதிர்பார்க்க டைம்ல அடிச்சு பொழந்து 60 ரன் கிட்ட வரையும் எடுத்துட்டு வந்து விட்டாங்க. அப்படி போராடியும் கடைசி வரையும் ஜெயிக்க முடியல சிஎஸ்கே. டிசி வந்து 189 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாங்க. 23 ரன் வித்தியாசத்துல சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சிஎஸ்கேவோட ஒரு அடியும் இடி மாதிரி இருக்குன்ட்டு நெட்டிசன் எல்லாம் பகிர்ந்து வராங்க. வெயிட் பண்ணி